திருக்கரத்தான் தாங்கி என்னை திருசித்தம் போல் நடத்திடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வணங்கிடுமே. குயவன் கையில் களிமண்ணா அனுதினமே வணங்கிடுமே. வசனம் தியானிக்கையில் இதயமதில் ஆறுதலே காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். காரிருளில் நடக்கையிலே தீபமாக வழி நடத்தும். எங்களுக்கு பரிசுத்தம் உள்ள நல்ல அன்பு தகப்பனே, சத்தியத்தையும் அறிவையும் சத்தியம் விடுதலையாக சொன்ன வார்த்தையின் பிரகாரம் ஒரு வேத வசனம் அநேகருக்கு விடுதலையும் சமாதானத்தையும் ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரட்டும். அப்பா, எங்களை மறித்து வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்து ஜெபிக்கிறோம் ஜீவனோட நல்ல பிதாவே, ஆமென். ஒரு இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கு தேவன் உங்களோட பேச போகிறார். தேவன் நிறைய காரியங்கள் இந்த உபவாச காலங்களில் தேவன் உங்களோட பேச போகிறார். நீங்க பார்த்தீங்கன்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, எனக்கு போன வருஷத்துல என்னுடைய வாழ்க்கையில ஒரு சரியான ஒரு வேலை கிடைக்கல, எனக்கு பிழைக்கிறதுக்கு ஒரு வழி தெரியல, நான் ரொம்ப கஷ்டப்பட்டேன் அப்படின்னு நிறைய மனிதர்கள் பேசுறது நம்ம கேட்டிருக்கோம். சரி, இந்த புதிய வருஷத்துலாவது ஆண்டவர் எனக்கு பிழைக்க வழி செய்வாரா, இல்ல இந்த புதிய வருஷத்துல என் கடனை தேவனை அடைக்க வைப்பாரா, இல்ல புதிய வருஷத்துல என் குடும்பத்தோட சமாதானம் கிடைக்குமா, இல்ல எனக்கு நல்ல ஒரு வேலை கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நிறைய பேர் என்ன பண்றாங்க, ஜனங்கள் ஒருவேளை மனிதனை தேடி போறாங்க, இல்லை எனக்கு நல்ல காரியம் நடக்கும்னு சொல்லிட்டு கடவுளை தேடி போறாங்க. ஒரு சிலர் ஜோசியத்தை தேடி போவாங்க. ஒரு சிலர் அவங்களுக்கு எங்க அவங்களுக்கு பிடித்த நபர்களை தேடினா போய் கேட்பாங்க. ஆனா ஆண்டவருக்கு நம்ம போகும்போது எப்படி பிழைக்கிற வழிகளை நமக்கு சொல்லி தருவாரு. அதான் இந்த செய்தியோட தலைப்புல கூட கர்த்தர் யாரை பிழைக்க வைக்கும், கர்த்தர் யாரை பிழைக்க வைக்கும். நீங்க வேதத்துல பார்க்கும்போது வேதத்துல பார்க்க நிறைய இருக்கு. அந்த கர்த்தரை எப்படி அவர் பிழைக்க வைக்கிறாரு பாத்தீங்கன்னா, ஆமோஸ் 5:6 சொல்றாரு, கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள் சொல்லு. கர்த்தரை தேடுங்கள் அப்போது பிழைப்பீர்கள் அப்படின்னு சொல்றாரு. அப்போ கர்த்தரை தேடும் போது தேவன் நம்மளை பிழைக்க வைப்பார். கர்த்தரை தேடும் போது தேவன் நம்மளை பிழைக்க வைப்பார். ஒருவேளை நீங்க அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கும் போது, ஜெபித்து விட்டு நீங்க வேலைக்கு புறப்பட்டு போகும்போது அந்த இடத்துல உங்களுக்கு நல்ல ஒரு சமாதானத்தையும் அந்த இடத்துல பிழைக்கக்கூடிய ஒரு வழிகளை அவரு செய்வார். நீங்க காலையில் எழுந்து வேதத்தை படிச்சு பாடல் பாடி ஜெபித்துட்டு போகும்போது கர்த்தர் உங்களுக்கு பிழைக்க வைப்பார். ஒருவேளை எந்தெந்த காரியத்துல ஒரு சமாதானம் இல்லாம கஷ்டப்படுறீங்களா, நீங்க ஆண்டவர் தேடும் போது, ஏன்னா வேதவசனம் சொல்லு முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதி என்ன பண்ணுங்க தேடுங்கள் சொல்லு. நீங்க கர்த்தரை நீங்க தேடும் போது ஆண்டவர் உங்களை பிழைக்க வைப்பார். எந்த காரியத்திலும் சரி, நீங்க பிரேயர் பண்ணிட்டு வீட்டு விட்டு புறப்பட்டு போகும்போது ஆண்டவர் உங்களை பிழைக்க வைப்பார். நீங்க உபவாசம் ஜெபித்து விட்டு வாரத்துல ஒரு நாளாவது நீங்க உபவாசம் ஜெபித்து ஒரு வேலைகளுக்கு போகும்போது உபவாசம் ஜெபித்து நீங்க ஒரு காரியத்தை நீங்க துவங்கும் போது ஆண்டவர் உங்களை என்ன பண்ணாரு பிழைக்க வைப்பார். அப்போ கர்த்தரை தேடுங்கள் அப்போ என்ன பண்ணுங்க பிழைப்பீர்கள் என்று சொல்றாரு ஆமோஸ் 5:6. ஆனா எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்தில் 23ஆம் வசனத்துல சொல்லப்படுகிறது, நீங்க மனம் திரும்புங்க அப்படின்னு சொல்றாரு. எசேக்கியேல் 18:23 படிங்க ஒருத்தர் படிங்க. எசேக்கியேல் 18:23. துன்மார்க்கன் சாகிறது எனக்கு எவ்வளவு வேணும் பிரியமோ அவன் தன் வழிகளை விட்டு
அவன் தன் வழியை விட்டு திரும்பி பிழைப்பது அல்லவோ. இங்க பாருங்க, அவன் தன் வழியை விட்டு அவன் திரும்பும் போது, அவன் மனம் திரும்பும் போது ஆண்டு என்ன பண்ண அவனை பிழைக்க வைப்பார் சொல்ற. அப்ப துன்மார்க்கன் வந்து ஆண்டவருக்கு, ஆண்டவர் சொல்றாரு மனம் திரும்புவதுதான் ஆண்டவருக்கு பிரியும் அப்படின்னு சொல்ற. துன்மார்க்கன் வந்து மனம் திரும்புவது தான் ஆண்டவருக்கு பிரியும். அதே நீங்க எசேக்கியேல் 33ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, நான் துன்மார்க்கனை நோக்கி, துன்மார்க்கனே நீ சாகவே சாவா என்று சொல்லுகையில் துன்மார்க்கனை தன் துன்மார்க்கத்தில் இராதபடிக்கு எச்சரிக்கத்தக்கதாக அதை அவனுக்கு சொல்லாமல் போனால் நீ அந்த துன்மார்க்கன் தன் அக்கிரமத்தில் சாவான், ஆனாலும் அவன் ரத்த பழி உன் கையில் கேட்ப சொல்லு. அப்போ ஒரு துன்மார்க்கமா ஒருத்தன் வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஒரு துன்மார்க்கம் ஒரு மனுஷன் பாவத்தை வாழ்ந்து கொண்டிருக்கிறான், ஒரு மனுஷன் துன்மார்க்கம் மனம் திரும்பாம இருக்கிறான் அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா, நீங்க வந்து அவன் எச்சரிக்குமா, எப்பா நீ பண்றது தப்பு, நீ இந்த தவறு செய்யற, நீ குடிக்கிற, நீ விபச்சாரம் பண்ற, நீ பாவத்துல வெளியில வரணும். அப்ப சொல்றாரு, அவன் துன்மார்க்கமா வாழ்கிற அந்த மனுஷனை நீ எச்சரிக்கணும். நீ அதை எச்சரிக்கிறா அவர் சொல்றாரு, தன் அக்கிரமத்திலே அவன் சாவான், ஆனாலும் அவன் ரத்த பழியை உன் கையில் கேட்ப. நீ அவனை எச்சரிக்கலன்னா அவன் ஒரு நாள் அவன் இறந்து போயிட்டான்னா கர்த்தர் வந்து உங்களுக்கு கேட்பான், அந்த ரத்த பழி உங்களுக்கு. அவர் சொல்றாரு, ரத்த பழியை உன் கையில நான் கேட்பான்னு சொல்ற. அருமையான தேவச்சாருங்க. அதனாலதான் நிறைய நேரத்தில் யாராவது தப்பு பண்ணா நான் அடிக்கடி சொல்றது, இதை தப்பு பண்ணாது, நீ மனம் திரும்பு, நீ பரிசுத்தமா வாழு. அதுதான் இது வந்து இது ஒரு பக்தி வைராக்கி தான், வேற ஒண்ணும் கிடையாது. அப்போ அவர் சொல்றாரு, நீ அவன் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்ற, அவனை எச்சரிக்கணும், அவன் புது மனுஷனா மாறணும். அப்ப நீ அது சொல்லணும், நீ சொல்லணும், எச்சரிக்கணும். அப்படி நீ எச்சரிக்கும் போது அது ஒரு அசனம் சொல்றாரு, ஆண்டு சொல்றாரு, மனம் திரும்புகிற போல பண்ணிக்க பிழைப்பு சொல்லு. எசேக்கியேல் 18:23. அருமையான தேவச்சனமே, இது நிறைய பார்த்து நம்ம நாட்டுல நிறைய தவறு நடந்து கொண்டே இருக்கு. நீங்க முந்தான நியூஸ்ல பாத்தீங்கன்னா, சென்னையில பெண்கள் தங்குற விடுதியில, பெண்கள் தங்குற அந்த விடுதியில ஒரு குப்பை தொட்டில பிறந்து 3 நாள் தான் ஆகும், அந்த குழந்தை குப்பை தொட்டில போட்டுக்கிறாங்க. இப்ப அரசாங்கம் அதை வந்து விசாரிக்கிறாங்க, அந்த விடுதலை விசாரிக்கிறாங்க, இது எப்படி நடந்தது விசாரிக்கிறாங்க. அடுத்து நீங்க நியூஸ் பார்த்தீங்கன்னா, படிக்கிற பிள்ளைங்க அநேக பேர் சர்வே எடுத்து பார்க்கறாங்க. இந்த போன வருஷத்துல இந்த சர்வே எடுத்து பார்க்கறாங்க. படிக்கிற பிள்ளைங்க நிறைய பேர் குழந்தை பெற்றுக்கிறாங்க, படிக்கிறாங்க, சின்ன வயசுல திருமணம் நடக்குது, தவறு நடக்குது. அப்ப பாருங்க, நிறைய ஒரு சம்பவம் நடந்து கொண்டு இருக்கு. நீங்க பாத்தீங்கன்னா, ஒரு காலத்துல டவுன்ல மட்டும்தான் வந்து டாஸ்மாக் கடை, இன்னைக்கு கிராமத்துக்கே டாஸ்மாக் கடை வந்துச்சு. இன்னைக்கு நம்முடைய தெருக்கள் ஒரு சமாதானம், நீங்க தெருக்கல்ல ஒரு நிம்மதி, ஒரு பிரசன்ஸ், அந்த நம்ம நினைக்கிறவே இருக்க மாட்டோம், சண்டை சச்சரவு தான் இருக்கு. ஏன் இது போல இந்த குடி பிரச்சனை, போதை பழக்கத்துல. அப்போ இதெல்லாம் நிறைய காலம் நடந்து கொண்டே இருக்கிறது. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, மனம் திரும்பும் போது நான் என்ன பண்ணேன், பிழைக்க வைக்க சொல்றேன். நீ மனம் திரும்பும் போது என்ன பண்ண, பிழைக்க வைப்பேன். அதான் இன்னைக்கு வந்து கர்த்தர் வந்து யாரை பிழைக்க வைப்பான், நீ மனம் திரும்பும்போது உங்களை பிழைக்க வைப்பான். நீ கர்த்தர் தேடும் போது உங்களை என்ன பண்றது, பிழைக்க வைப்பான். இன்றைக்கு அப்ப இது போல சம்பவங்கள் நிறைய நடந்து கொண்டிருக்கு. எல்லா இடங்களிலும் பார்த்து அரசாங்கத்திலும் சரி, நீ நிறைய இன்னைக்கு லஞ்சம் வாங்குற, எல்லா துறையிலும் இன்னைக்கு தவறு நடக்குது, பாவங்கள் ஏற்படுது. அப்ப ஜனங்கள் வந்து மனம் திரும்பணும். அவர் அதான் சொல்ற, மனம் திரும்பணும். தெய்வ சொல்ற எசேக்கியேல் தீர்க்கதரிசன அதிகாரத்துல அந்த வசனத்தை அவர் சொல்றாரு, நீ எச்சரிக்கணும், நீ எச்சரிக்கலாம், அந்த ரத்த பழி உன்னை ஒண்ணு கேட்பாங்க. எவ்வளவு கடிந்து சொல்றது. அப்ப மனம் திரும்போது கர்த்தர் நம்ம என்ன பண்ற, பிழைக்க வைப்பார் அப்படின்னு சொல்லப்படுது. எசேக்கியேல் 18ஆம் அதிகாரத்துல 32ஆம் வசனம் படிங்க. எசேக்கியேல் 18:32 படிங்க. மனம் திரும்புங்கள், அவன் மனம் திரும்புங்கள், அப்போது என்ன பண்ணுங்க, பிழைப்பீர்கள் சொல்றாரு. அதே போல எசேக்கியேல் 14ஆம் அதிகாரத்துல 20ஆம் வசனம் படிங்க. எசேக்கியேல் 14:20 படிங்க. எசேக்கியேல் 14:20. நோவாவும் தானியேலும் யோபுவும், நல்லா கவனிங்க, நோவா தானியேல் யோபுவும் உங்க நடுவில் இருந்தால் அவர்கள் தங்கள் நீதியினால்
தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தங்கள் ஆத்துமாக்களை மாத்திரம் தப்பி வைக்கிறது அல்லாமல் குமாரனை ஆகிலும் குமாரத்தை ஆகிலும் குமாரனாலும் குமாரத்தை தப்பி வைக்க மாட்டாங்க. நல்லா கவனிங்க, நோவாவும் தானியேலும் யோபு அவங்க தங்கள் நீதியினால தன்னுடைய ஆத்துமாக்களை தப்பி வைத்து கொண்டாங்க. ஆனா குமாரனால மத்தவங்க உங்களை என்ன பண்ண முடியாது, உங்களை தப்பி வைக்க என்ன சொல்ற தப்பி வைக்க முடியாது. இப்ப ஆண்டவர் தான் அவங்களை தப்பி வைக்க முடியும். யோபு தானியேல் யோபு பாருங்க, தன்னுடைய நீதியினால தங்களை தப்பி வைத்து கொண்டாங்க. அவங்க கர்த்தருக்கு பயந்து நடந்தாங்க, நீதியா வாழ்ந்தாங்க, பரிசுத்தமா இருந்தாங்க. ஆனா அவங்க தங்களை தப்பி வைத்து கொண்டாங்க. மற்றபடி ஜனங்க மற்றபடி நம்மளை யாரும் காப்பாற்ற முடியாது. ஆனா ஆண்டவர் தான் நம்மளை காப்பாற்றணும், ஆண்டவர் தான் பிழைக்க வைக்க முடியும். அல்லேலூயா. எசேக்கியேல் 18:9 சொல்றாரு. எசேக்கியேல் 18:9 சொல்ற படிக்க பார்க்கும். எசேக்கியேல் 18:9. எசேக்கியேல் 18 என் கட்டளைப்படி நடந்து என் நியாயங்களை கைக்கொண்டு உண்மையாக இருப்பானாகில் அவனே நீதிமான், அவன் பிழைக்கவே பிழைப்பான் சொல்றாரு. என் கட்டளைப்படி நடந்து என் நியாயங்களை என்ன பண்ணுவானீங்க கைக்கொண்டு. அருமையான தேவஜனமே, வசனம் சொல்லுது என் கட்டளைப்படி என்ன பண்ணீங்க நடக்கணும் சொல்லு. என் கட்டளைப்படி பண்ணி நடக்கணும், என் நியாயங்கள் என்ன பண்ணீங்க கைக்கொண்டு சொல்லுது. அப்போ நம்ம யாரையும் பார்க்க கூடாது, யாரையும் பார்க்க கூடாது, ஆண்டவரை நோக்கி பார்க்கணும். அவர் கட்டளைப்படி நடக்கிறோமா, அவர் கட்டளை நடக்கணும். கர்த்தருக்கு பயப்படுதல் ஞானத்துக்கு நானும் சொல்லணும். கர்த்தருக்கு நம்ம பயப்படணும், அவர் கட்டளை நடக்கிறோமா. இந்த புது வருஷத்தோட நம்ம செய்தி கொடுத்த முதல் என்ன செய்தி கொடுத்தா, நீங்க கர்த்தருக்கு பயப்படணும், அதான் செய்தி கொடுத்தேன். எச்சரிப்பு வாழ்க்கை உங்களுக்கு கொடுத்த புது வருஷத்தை கொடுக்கும்போது கர்த்தருக்கு பயப்படும். சர்ச்சுக்கு டைம் ஆயிடுச்சா உடனே நான் சர்ச்சுக்கு புறப்பட்டு வரும். உபாச கூட நான் போகணும் டைம் ஆயிடுச்சா உடனே புறப்பட்டு வரும். அப்போ அவர் கட்டளை நடக்கும். அவர் சொல்றாரு மத்திய 6 கடைசி வருஷத்துல, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை நீதி என்ன பண்ணீங்க தேடுங்கள், அப்பங்களும் இவங்களும் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்ற. அப்போ அவர் கட்டளை நடக்கும். அவர் கட்டளை நல்லா தெரியும். 10 கட்டளை சொல்ற. அந்த 10 கட்டளை ஒவ்வொன்றும் நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். சங்கீதம் 111 சொல்றது, அல்லேலூயா கர்த்தருக்கு பயந்து அவர் கட்டளை மிகவும் பிரியமா இருக்க மனுஷனா பாக்கியவான் சொல்றது. அப்ப கட்டளை படி நம்ம நடக்கணும். பொய் சொல்லக்கூடாது சொல்றது, திருடக்கூடாது சொல்றது, விபச்சாரம் செய்ய சொல்றது, நிறைய சொல்றது. என் கட்டளை படி நடந்து அடுத்த சொல்றது, என் நியாயங்கள்லாம் பண்ணுவேன் நீ கை கொண்டு படி, நீ நியாயங்களை கை கொண்டு படிங்க. உண்மையா இருப்பானாக அவன் என்ன பண்ற நீதிமான். ஆமா சொல்றாரு, அவன் பிழைக்கவே பிழைப்பான் என்ன சொல்றாரு ஆண்டவரே சொல்றாரு சொல்ற. அப்போ கட்டளைப்படி நம்ம நடக்கணும், அதான் சொல்றோம். கட்டளை நடக்கும்போது அவன் பிழைப்பான் என்று சொல்றாரு. வேதவசனம் தெளிவா இங்க சொல்லப்படுகிறது. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்துல எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். அது சொல்றாரு பாருங்க. எசேக்கியேல் 20ஆம் அதிகாரத்துல எசேக்கியேல் 20:11 படிங்க, 12 அப்படியே படிக்க பார்ப்போம். என் கட்டளை அவர்கள் கொடுத்து என் நியாயங்களை அவர்கள் தெரியப்படுத்தினேன். அவைகளபடி செய்கிற மனுஷன் அவைகளில் பிழைப்பான். அடுத்து படிங்க, நான் தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர்கள் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமா இருப்பதற்கான என் ஓய்வு நாட்களையும் என் ஓய்வு நாட்கள் ஒரு கட்டளையிட்டு அவர் சொல்ற தெரியுமா. அவர் சொல்றாரு எது அடையாளம், தங்களை பரிசுத்தம் பண்ணுகிற கர்த்தர் என்று அவர் அறியும்படிக்கு எனக்கும் அவர்களுக்கும் அடையாளமா இருப்பதற்கான என் ஓய்வு நாட்கள் கட்டளையிட்டார். எது அடையாளம், என் ஓய்வு நாட்களுக்கு நீங்க ஆலயத்துக்கு வரணும். நீங்க நிறைய நீங்க போன மாதத்துல பாத்தீங்கன்னா, நான் ஒரு சபைக்கு செய்தி கொடுக்க போகும்போது அநேக பேர் காணும். என்னன்னு கேட்டா எல்லாருமே ஃபங்க்ஷனுக்கு போயிட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அங்க என்ன நடக்குதுங்க,
அங்க வந்து ஆண்டவருக்கு அந்த முக்கியத்துவம் கொடுக்கல. அவரு கட்டளையின்படி அந்த இடத்துல நடக்கல. அந்த இடத்துல ஒரு கட்டளை பயப்படல கிடையாது, இல்ல. அப்ப அவர் தெளிவா சொல்றாரு. அவர் என்ன சொல்றாரு? என் ஓய்வு நாட்கள் நடன கட்டளை இட்டாரு. எது அவர்கள் நீ உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஆலயத்துக்கு வரும். உங்களை பரிசுத்தம் பண்ணி கொண்டு ஆலயத்துக்கு வரும். வசனம் சொல்லுது, பரிசுத்த அலங்காரத்துடைய கட்டளை பண்ணுங்க, தொழுது கொள்ளுங்க. அதுதான் சொல்றாங்க. பெற்றோருங்க நீங்க என்ன பண்ணுவோம், அந்த பிள்ளைகளுக்காக நம்ம எப்போதும் ஜெபிக்கணும். பிள்ளைகளுக்காக நம்ம ஜெபிக்கணும். பிள்ளைங்க வந்து சர்ச்சுக்கு வரணும், கணவன் சர்ச்சுக்கு வரணும், மனைவி வரணும். இந்த ஓய்வுக்கு வந்து அவன் என்னை விட்டு போனது எவ்வளவு மன வருத்தம். ஏன்னா அவன் ஊழியத்துக்கு எவ்வளவு ஹெல்ப்பா இருந்தான், உதவியா இருந்தான். ஆனா நான் அவனுக்காக நினைப்பேன், சரி அவனுக்காக நான் ப்ரேயர் பண்ணேன். அவன் வந்து அந்த இன்னும் அந்த சின்ன பிள்ளையா இருக்கிறானே, சரி ஆண்டவரோட பேசுவார் சொல்லி எனக்கு அதே மன வருத்தம். அப்போ பிள்ளைங்கள் கூட பிரிய விடக்கூடாது. பிரிய விடனா அந்த சர்ச்சுக்கு கொண்டு போக பழகப்படும். வசனம் சொல்லி கொடுக்கணும். பிள்ளைங்களை அன்பு கற்றுக் கொடுக்கணும், சமாதானத்தை கற்றுக் கொடுக்கணும். அல்லேலூயா. ஆமா, அதுக்குதான் ஒரு சொல்றேன் நான் அடிக்கடி, நீங்க உங்க நல்லா போதிக்கிற வந்து கர்த்தரை மாத்தணும். அல்லேலூயா. கர்த்தர் நிறைய அவதான் போதிப்பார். ஏன் சில சபைக்கு போக நான் சொன்ன தெரியுமா? அந்த பாஸ்டருக்கு போக உனக்கு வரும், அந்த பாஸ்டருக்கு சமாதானம் உனக்கு சமாதானம் வரும், அந்த பாஸ்டர் என்ன அன்பு இருக்கு அந்த அன்பு ஒண்ணு வந்துடும். உனக்கு ஆண்டு நிறைய உனக்கு சொல்லி கொடுக்குறது. ஆண்டு சமூகத்தை நீங்க உட்காரலாம். உங்களுக்கு டவுட்லாம் கிளியர் பண்ண ஒரு ஊழியக்காரர் இருக்கிறார். ஆண்டு சமூகத்தில் உட்காரலாம். ஆண்டு உட்காருங்க. இந்த உபவாச நாட்கள்ல இனிமேலாவது உபவாசம் ஆண்டு சமூகத்தில் உட்காருங்க. 2-4-7-14 சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனத்தால தாழ்த்து சொல்றாரு. நீ ஆண்டு சமூகத்தை தாழ்த்து பாருங்க, அன்பு நம்ம கொடுப்பாரு. ஆண்டு சமூகத்தை தாழ்த்து பாருங்க, இறக்கத்தை கொடுப்பாரு. ஆண்டு சமூகத்தை தாழ்த்துங்க, அந்த அந்த நம்மளுடைய அந்த பாவமான காரியம் எடுத்து போடுவாரு. ஏன் உபவாசம் இருக்கணும்? உங்க அந்த குணங்கள்லாம் மாறும்னு சொல்லிட்டு தான் அவர் சொல்றாரு. அல்லேலூயா. எல்லாம் மாறும். நீங்க பெக்மன் சாஹிப் கூட ஒரு பாடல் பாடுகிறீங்க. என்ன சொல்றாரு? உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச அந்த பாடல் தான். அவர் எவ்வளவு அழகா அந்த பாடல் வரையில சொல்றாரு பாருங்க. ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், பலத்தில் வளரணும். உடலை ஒடுக்கணும், உணவை குறைக்கணும், பேச்ச நிறுத்தணும், பலத்தில் வளரணும். தூங்காமல் ஜெபிக்க வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்க வரம் தாங்கப்பா. தூங்காமல் ஜெபிக்க வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்க வரம் தாங்கப்பா. அண்ணாவை போல கண்ணீரை வடிக்கணும், அண்ணாவை போல கண்ணீரை வடிக்கணும். சாமுவேலை காணுவர இதயத்தை ஊற்றணும், சாமுவேலை காணுவர இதயத்தை ஊற்றணும். தூங்கினார் எதிரி தலைவிரைப்பான், ஜெபம் மறந்தார் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்கினார் எதிரி தலைவிரைப்பான், ஜெபம் மறந்தார் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்க வரம் தாங்கப்பா, ஜெபிக்க வரம் தாங்கப்பா. மோசேய போல மலமே ஏறணும், மோசேய போல மலமே ஏறணும். கரங்களை பிடிக்கணும், கதறணும் தேசத்துக்காய், கரங்களை பிடிக்கணும். தூங்கினார் எதிரி கதவிதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்கினார் எதிரி கதவிதைப்பான், ஜெபம் மறந்தால் எதிரி ஜெயம் எடுப்பான். தூங்காமல் ஜெபிக்க வரம் தாங்கப்பா, விழித்திருந்து ஜெபிக்க வரம் தாங்கப்பா. ஒருவேளை ஆண்டுடைய ஆலயத்துக்கு நம்ம போகணும், கட்டளைப்படி நடக்கணும், ஜெபிக்கணும். அண்ணாவை போல என்ன பண்ணுவாங்க சொல்றாரு பாருங்க, அண்ணாவை போல கண்ணீரை வடிக்கணும் சொல்றாரு. என்னைக்கு நம்ம அழுது அழுது ஜெபிக்கிறோமா? மோசே போல கரத்தை விரிச்சு தேசத்திற்கு ஜெபித்திருக்குமா? இன்னைக்கு நிறைய பேருக்கு தெரியுமா, நான் நிறைய பார்க்குறது, நான் என் குடும்பம் என் சொந்தங்கள் அப்படிதான் வாழ்ந்துக்கிறோம், மற்றவங்களை நேசிக்கிறதே கிடையாது. அல்லேலூயா.
ஆண்டவர்கிட்ட நீங்க வரணும். எல்லாத்தையும் வெறுத்து ஆண்டவர் சமூகத்தில் வரணும். ஆண்டவரை ஜெபிக்கணும். மற்றவங்களுக்காக ஜெபிக்கணும். நம்ம தெருவுக்காக ஜெபிக்கணும். நம்ம ஊருக்காக ஜெபிக்கணும். ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீர் விடணும். அப்பதான் ஆண்டவர் வந்து ஒரு நம்ம பிழைக்க வைப்பார். அவர் கட்டளைப்படி நடக்கணும். அவர் சொன்ன மாதிரி நடக்கும்போது கர்த்தர் நம்மளே பிழைக்க வைப்பார். அல்லேலூயா. ஆமா, அவர் சொல்றாரு பாருங்க, மத்திய 23:23 சொல்றாரு. இயேசு சொல்றாரு, என்ன சொல்றாரு பாருங்க, மத்திய 23:23 சொல்றாரு பாருங்க. அப்ப உங்க நீதி நியாயங்களபடி நடக்கணும், அவன் பிழைப்பான்னு சொல்றாரு. நீங்க பாருங்க, இயேசு சொல்றாரு பாருங்க, மத்திய 23:23 மாயப்பாருங்க வேத பாருங்க, பரிசேயரே உங்களுக்கு ஐயோ, நீங்கள் ஒற்ற தலைமையிலும் வெந்தயத்திலும் சீரகத்திலும் தசபாகம் செலுத்தி நியாயப்பிரமாணத்தை சொல்றாரு, நியாயப்பிரமாணத்தை கற்பித்திருக்கிற விசேஷனாகிய நீதியையும் இரக்கத்தையும் விசுவாசத்தை விட்டு விட்டீர்கள். இவைகளை செய்யணும், அவைகளை விடாது. அழகா இயேசு சொல்றாரு, அப்பா நீ தசமாக கொடுக்குற, காணிக்கை கொடுக்குற, எல்லாம் சரிதான், ஆனா அதையும் செய்யணும், நீதி நியாயத்தையும் விசுவாசத்தையும் விடக்கூடாது. அப்ப ரெண்டுமே செய்ய சொல்ற. நீதி செய்யணும், சரியா நீதி செய்யறோமா, சரியா நியாயம் செய்யறோமா, விசுவாசம் இருக்குதா, விசுவாசம் இருக்கும். ஆரம்பத்தில் இருந்த விசுவாசம் நமக்குள்ள இருக்கும். நீதி சரியா செய்யணும், நீதி நம்ம என்ன பண்ணுமா, சரியா செய்யணும், நியாயத்தை சரியா செய்யணும். அதான் தெளிவா சொல்றாரு, நீதி நியாயம் விடாது இருக்கணும், அவர் தெளிவா சொல்றாரு. அல்லேலூயா. ஆமா, எசேக்கியேல் 18:21 படிங்க. எசேக்கியேல் 18:21. ஒரு துன்மார்க்கன் தன் செய்த எல்லா பாவங்களையும் விட்டு திரும்பி என் கட்டளையெல்லாம் கை கொண்டு நியாயத்தையும் நீதியை செய்வானாகி அவன் பிழைக்கவே பிழைப்பான் சொல்றான், அவன் சாவதில்லை. அல்லேலூயா. பாருங்க, துன்மார்க்கன் வந்து தன் பாவத்தெல்லாம் விட்டு திரும்பி அவர் சொல்றாரு, நீதியையும் நியாயத்தை என்ன பண்றேன், நியாயத்தையும் நீதியும் செய்வானாகி அவன் பிழைக்கவே பிழைப்பார் என்று சொல்றாரு. தேவஜனம், இன்றைக்கு ஆண்டவர் சமூகத்துல நீதி நியாயம் செய்ய வேண்டும். நியாயம் செய்யும் போது கர்த்தர் நம்மளை பிழைக்க வைப்பார். அல்லேலூயா. சத்தவர் அல்லே சொல்லுவோமா, சத்தவர் அல்லே சொல்லுவோமா. ஆண்டவர் சமூகத்தில் கேளுங்க, ஆண்டவரே கர்த்தரை வந்து இந்த உபவாச காலங்களில் கர்த்தர் வந்து உங்களுக்கு பிழைக்க வைப்பார். நீங்க அவர் இப்ப சொன்னத வார்த்தை நல்லா கேட்டு அதன்படி நடங்க. ஆண்டவரே என்ன பிழைக்க வைக்கப்பா, ஆண்டவரே நான் உண்மை நான் தேட உதவி செய்கிறார், என்னை பரிசுத்தப்படுத்துகிறார். ஆண்டவர் கேட்கும் போது ஆண்டவர் வந்து நமக்கு இரக்கம் செய்வார். மனம் இறங்குற ஒரு தேவனை இருக்கிறார். ஆண்டவர் சமூகத்துல ஆண்டவர் மாதிரி நீங்க நோக்கி பாருங்க, ஆண்டவர் மாதிரி நோக்கி பாருங்க, அவர் தான் நமக்கு அற்புதம் செய்யக்கூடிய ஒரு தேவனா இருக்கிறார். எல்லாரும் கண்கள் மூடும், எல்லாரும் கண்கள் மூடும். எங்களை பரிசுத்தம் உள்ள நல்ல எங்கள் அன்பு தகப்பனே, ஆண்டவரே கர்த்தர் யாரை பிழைக்க வைப்பார் என்ற தலைப்புல இன்னைக்கு வார்த்தையை நாங்கள் கேட்டிருக்கிறோம் தகப்பனே. ஆம் தகப்பனே, கர்த்தரை தேடுங்கள், அப்போது பிழைப்பீர்கள். நீங்க மனம் திரும்புங்க, பிழைப்பீங்க, நீதி நேயம் செய்ய நீங்க பிழைப்பீர்கள் என்று சொல்லப்படுகிறாரா. ஆம் தகப்பனே, ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவர் இந்த நாளில உடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற, அந்த வார்த்தையை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தரும் இரக்கம் செய்கிறாரா. இந்த உபவாச காலங்களில் தங்களை ஒடுக்கி ஆண்டவர் சமூகத்தில் உட்கார நீங்க உதவி செய்கிறாரா. ஆண்டவரே அப்பா ஸ்தோத்திரம். வேத வசனம் சொல்லுது, என் நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாண்டி பொல்லாத வழியை விட்டு திரும்பும்போது நான் சேமத்தை ஆசிரியத்தை கொடுப்பேன்னு சொல்லிங்க. ஆண்டவரே எனக்கு ஜனங்கள் பொல்லாத வழியை விட்டு திரும்ப நீங்க உதவி செய்கிறாரா. ஆம் தகப்பனே, அப்படி பொல்லாத வழியில் விடும்போது நான் சேமத்தை கொடுப்பேன், ஆசீர்வதித்து சொல்லியிருக்கீங்க ராஜா. எங்க ஜனங்களை ஆண்டவரே நீ ஆசீர்வதிக்கிறாங்க அப்பா. ஒவ்வொரு விதம் உடைய காயப்பட்ட கரத்தை வைக்கிறாங்க, ஒவ்வொரு விதம் ஜபால நிரப்புங்க சுவாமி, ஒவ்வொரு இரத்த கொட்டி மூடி மறைக்கிறாங்க. ஏசப்பா யாரெல்லாம்
வியாதியோடு வந்திருக்கிற ஒவ்வொரு சுகமளிக்க வல்லமை இறங்கிட்டு தகப்பனே, உடைய ஆணியில கடவுப்பட்ட கரத்தை வைக்கிறாயா. 1 பேர் 2:27 பிரகாரம் உடைய தழும்புதான் நீங்க குணமாக்குங்க ராஜா. ஆண்டவரே உங்க ஸ்தோத்திரம் தகப்பனே. இந்த பிப்ரவரி மாதத்துல ஆண்டவரே அப்பா வெளிப்படுத்தி 21:5 நான் சகலத்தையும் புதிதாக சொன்னேன் ராஜா. ஆண்டவரே இந்த மாதத்துல உடைய தேவப்பிள்ளை காரியம் புதிதாக நீங்க மாற்றுக தகப்பனே. ஆண்டவரே ஒரு அற்புதம் செய்யுங்க ராஜா. நீயோ கடன் வாங்காது போய் நீயோ கடன் கொடுப்பேன்னு சொன்னீங்க ராஜா. கடனை யாரும் இருக்கிறாங்க கடந்து வெளியில வர கிருபை செய்யுங்க ராஜா. வேலை இல்லாத பிள்ளைகள் வேலை கொடுங்க ராஜா. பிசினஸ் செய்கிற பிசினஸ்ல ஒரு விரித்தடை கிருபை செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திர ராஜா. ஒவ்வொரு இறந்த செய்யுங்க ராஜா. ஒவ்வொரு இரத்த கொண்டு மூடி வருகிற ராஜா. ஜபத்தில் கேட்டது நன்றி அப்பா. பதில் கொடுக்க மக்கள் நன்றி. இயேசு கிறிஸ்துவின் ஜெபங்கள் ஜீவன நல்ல பிதாவே. ஆமென்.